இங்க கீதோன்ற ஒரு பொண்ணுக்கு கூட ஒர்க் பண்ற ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்றான். இவனுக்கு நம்ம ஓகே சொல்லிட்டா என்னென்ன ஆகும்னு இவளு யோசிச்சு பாக்குறா. இவன் கூட ஊர் சுத்தணும், நைட் முழுக்க இவன் கிட்டயே பேசிட்டு இருக்கணும். இது மட்டும் இல்லாம எனக்கு இப்பதான் சண்டை வந்து பிரேக்கப் ஆச்சு, ஆபீஸ்ல உள்ளவங்கன்னா என்ன ரொம்ப கேவலமா பாப்பாங்கன்னு நினைக்கிறா. அப்படியே இவனுக்கு ஓகே சொன்னாலும் 2 மாசத்துல 2 பேருக்குமே சண்டை வந்துரும். கல்யாணம் குழந்தை வரைக்கும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. சரி இவனுக்கு ஓகே சொல்லலனா என்ன ஆகும்னு யோசிச்சு பாக்குறா. நல்லா குடிப்பான், தாடி வளர்ப்பான், நல்ல சோகமான பாட்டை கேட்டு ஊரை சுத்துவான். பத்தாத குறைக்கு ஏன் பிடிக்கலன்னு டார்ச்சர் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டே வேற இருப்பான். வேணா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் அப்புறம் என்னன்னு சொல்றேன்னு கிளம்பிடுறா. வீட்டுக்கு போனா இன்னொரு பிரச்சனை வேற, நீ எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. ஆனா அவன் இந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லைன்னு இவள பிரேக்கப் பண்ணிடுறான். அவங்க அப்பா அம்மாவும் தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலேன்னு ஃப்ரெண்டோட பையனையே பேசி முடிச்சிடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த பொண்ணும் எனக்கு கல்யாணமே ஆகலனாலும் பரவாயில்ல, நீங்க எதுவுமே இது மாதிரி பண்ணாதீங்கன்னு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் ஆபீஸ்ல வச்சு எல்லாரும் முன்னாடியுமே இந்த பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணா இத பாக்குறவன் சந்தோஷப்படுவான்னு பார்த்தா அந்த பொண்ணை மாடிக்கு இழுத்துட்டு போய் பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறான். உனக்குன்னா டீசன்ட்னா என்னன்னே தெரியாதா, நான் எப்படி உன்னை அழகா தனியா கூட்டிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணேன், நீ எல்லாரும் முன்னாடி இப்படிதான் பண்ணுவியான்னு கத்துறான். இந்த பொண்ணு இதெல்லாம் கேட்டுட்டு நீயே வேணா உன் சகவாசமும் வேணான்னு கிளம்பிடுறா.